ஸோ இது வந்து 75 டேஸ் பிளான். ஏன்னா ஜூலை 1 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இது இல்லாமல் இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வந்து நான் சென்ட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் நீங்கள் ஸ்மார்ட்டாக என்னென்ன படித்தா போதும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஸோ இங்கிலீஷ் மீடியம்னா என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும். லாங்குவேஜ் வந்து நீங்கள் இங்கிலீஷ்னா எடுத்துக்கலாம், தமிழ்னா எடுத்துக்கலாம். ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் கண்டிப்பாக இங்கிலீஷில் எழுதுகிறவங்களுக்கு தான் இந்த பிளான் வந்து சூட் ஆகும். Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம Group 2 2A ஓட 75 days plan பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் டெய்லி டெஸ்ட் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படிக்க போகிறோம், கரண்ட் அஃபேர் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். அண்ட் இதோட காஸ்ட்டும் 399. ஸோ இந்த பிளானில் நீங்கள் 170 கொஸ்டினுக்கு மேலே எப்படிலாம் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பிளானில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலுக்கு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கிளியராக பார்த்துருப்பீங்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். ஒரு வேலை பார்க்காதவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ Group 2 2A ரெண்டுமே ப்ரிலிம்ஸ் வந்து கம்பைண்டாக வந்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14th வந்து எக்ஸாம். எப்போனா செப்டம்பர் 14th வந்து உங்களுக்கு எக்ஸாம். ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஜூலை 19க்குள்ளே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் ஃபஸ்ட்டு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். ஒரு வேளை அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஜூலை 24லேருந்து 26 வரைக்கும் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டைமில் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். மற்றபடி மெயின் எக்ஸாம் வந்து எப்போன்னு இப்போதைக்கு சொல்லலை. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து 2300 ப்ளஸ் போஸ்டிங் வந்து இந்த வருஷம் Group 2ல வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு வந்து என்னெல்லாம் வரும்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும், கூட வந்து லாங்குவேஜ் வந்து வரும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் வந்து வரும், ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின்ஸு, அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் எடுக்கலாம் இல்லைனா தமிழ் எடுக்கலாம். அதில் 100 மார்க்கு. ஸோ மொத்தம் 200 கொஸ்டின்னு. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்குன்னு போட்டு உங்களுக்கு 300 மார்க்குக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. ஆனால் அட்டென்ட் பண்ண போகிற கொஸ்டின் வந்து 200 கொஸ்டினுக்கு 300 மார்க்கு. ஸோ நீங்கள் சிலபஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கான பிளான் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 75 டேஸ் பிளான். ஏன்னா ஜூலை 1 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு இந்த பிளானில் வந்து நான் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு டெய்லி டெஸ்ட் வந்து இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒரு டெஸ்ட்டுமே வந்து பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன். ரெண்டாவது வந்து நீங்கள் படிக்க வேண்டிய ஸ்டடி மெட்டீரியல் வந்து நானே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ புக்கில் எங்கெங்கே இருக்கோ எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வந்துடும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நானே உங்களுக்கு சென்ட் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து என்னோட சைட்லேருந்து ப்ரிப்ரேஷனுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறது, டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. இது இல்லாமல் இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வந்து நான் சென்ட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் நீங்கள் ஸ்மார்ட்டாக என்னென்ன படித்தா போதும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா இப்போது இந்த பிளானில் வந்து சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே இன்க்ளூட் பண்ணி தான் பிளான் போட்டிருக்கேன். ஏன்னா கம்ப்ளீட் சிலபஸ் படிக்கணும்னு விரும்புகிறவங்களும் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 170 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு என்னென்னத்துக்கெலாம் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், என்னென்ன டாப்பிக்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனி வீடியோவாக நான் அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். அதாவது டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்களோட குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதை வந்து பார்த்து அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இந்த பிளானை வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் இதுதான் ஷெட்யூல். ஒவ்வொரு நாளும் ஒரு சயின்ஸ் டாப்பிக்கு, அப்புறம் பாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கிலீஷ் எடுக்கிறவங்க இங்கிலீஷ்லேயும், தமிழ் எடுத்தீங்கன்னா தமிழில் ஒரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஸோ இங்கிலீஷ் மீடியம்னா என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும், லாங்குவேஜ் வந்து நீங்கள் இங்கிலீஷ்னா எடுத்துக்கலாம், தமிழ்னா எடுத்துக்கலாம். ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் கண்டிப்பாக இங்கிலீஷில் எழுதுகிறவங்களுக்கு தான் இந்த பிளான் வந்து சூட் ஆகும். அடுத்து வந்து தினமும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து படிப்பீங்க. 3 நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு ஆப்டிடியூட் வந்து வரும். அப்படின்னா 3 நாளும் ஒரே ஆப்டிடியூட் டாப்பிக்கை நீங்கள் வந்து படிக்கணும். அதே மாதிரி 3 நாளும் ஒரே கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். கரண்ட் அஃபேர் கட்டாயம் 1 இயராக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து யூஸ்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பிளான் போக போகுது. எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு ஃப்ரீ இருக்கும். இது வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணுன்னா ரெஸ்ட், அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து பெண்டிங் இந்த வீக்கில் ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா அதை வந்து படிச்சிருங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக படித்ததை ரிவைஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு பிளான்னு. உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து செப்டம்பர் 1 அதாவது செப்டம்பர் 1 வந்து சண்டே. ஸோ அடுத்து செப்டம்பர் 2 உங்களுக்கு ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். செப்டம்பர் 1 உங்களுக்கு பெண்டிங் டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். நம்மளோட பிளான் வந்து ஆகஸ்ட் 30 கம்ப்ளீட் வந்து ஆயிடுது. எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து படித்து முடிச்சிருவோம். ஒரு வாட்டி ஒரு ரிவிஷனே வந்து முடிச்சிருவோம். இங்கிலீஷ்க்கும் ஆப்டிடியூட்க்கும் ரிவிஷன் முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் மேக்ஸ் டாபிக் வந்து மறுபடியும் நீங்கள் படிக்கிறதுக்கே உங்களுக்கு நான் வந்து ஷெட்யூல் வந்து இது வந்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனியாக நீங்கள் படித்து ரிவிஷன் எழுதுவீங்க. லாஸ்ட்டு 2 நாள் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்து செப்டம்பர் 14 எக்ஸாம் போவீங்க. இந்த பிளான் படி நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து இந்த பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். பிலிமினரின்றது இதில் வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் கிடையாது. ஸோ நீங்கள் இதை தாண்டி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போனால் போதும். ஏன்னா மெயின்ஸ் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்கான ஸ்கோரிங். இது வந்து உங்களை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்காக, உங்களை வந்து குறைக்கிறதுக்காக, ஆட்கள் நிறையா இருக்கிறத குறைக்கிறதுக்காக. இப்போ 1:10 வந்து எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு 2000 போஸ்டிங் வந்து இருக்குன்னா உங்களை வந்து 20,000 மெம்பர்ஸ் தான் மொத்தமாக எடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த 10 லட்சத்தில் 20,000 பேர் தான் அவங்க மெயின் எக்ஸாமுக்கே வந்துட்டு செலக்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரீனிங்காக தான் இந்த பிலிமினரி எக்ஸாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிலிமினரின்றது இதை தாண்டி நீங்கள் உள்ளே போகணும். அதுக்கு நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கலாம் அப்படின்றது தான் மேட்டரே இங்கே. ஸோ அந்த ஸ்மார்ட்னஸை வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்துட்டு டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்காக நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். தமிழில் ஷெட்யூலும் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் ஆப்டிடியூட் படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா 125 மார்க்ஸ் அதுலேயே நீங்கள் வந்து எடுத்துடலாம். மீதி என்னென்ன படிக்கணுன்றதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுதான் வந்து ஷெட்யூல். இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். இதோட காஸ்ட் வந்து 399 வந்து உங்களுக்கு வரும். இது வந்து மந்த்லி கிடையாது. இந்த மொத்த 75 டேஸுக்கே வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் வந்து 399 தான். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கீழே லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இதில் வந்து பே பண்ணிவிட்டு உங்களோட நேமு, அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட், அடுத்து நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறீங்களா தமிழ் எடுக்கிறீங்களா, அடுத்து வந்து டெலகிராம் குரூப்போட நேம், யூசர் நேம், அதாவது குரூப்பில் யூசர் நேம் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து பேட்ச் 1 வந்து போயிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் வந்து பேட்ச் 2. ஸோ பேட்ச் 1 வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இந்த வீடியோவோட பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேட்ச் 1க்கு போயிட்டுருக்க பிளானு. ஸோ குரூப் 2 2A சக்ஸஸ் பிளானு. ஸோ இது வந்து இங்கிலீஷ்க்கு, இதில் வந்து தமிழுக்கு போகிறது. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி தான் ஒவ்வொரு நாளும் வந்து தனித்தனியாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவேன். இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு. ஸோ கொஸ்டின் பேப்பர் இப்படி வந்துடும், ஆன்சர் கீ இப்படி மாதிரி வந்துடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஸ்டின் பேப்பர் போட்டோன்னே அதுக்கு என்னென்ன ஆன்சருன்றது OMRலையோ இல்லைனா வந்து நீங்கள் எழுதியோ இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தட் அது வந்து உங்களையும் மோட்டிவேட் பண்ணும், இன்னும் மற்றவங்களையும் வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்து அது மோட்டிவேட் வந்து பண்ணும். ஸோ ஆன்சர் கே அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்றதை உங்களை நீங்களே அனலைஸ் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது வந்து தமிழ் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு இதே மாதிரி இங்கிலீஷோட போர்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும், மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.